ஒன் பிளஸ் வெப்சைட்ல வந்து ஒரு நியூஸ் வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்ல வந்து நாங்கள் ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூச்சர்னா எப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுல வந்து கண்டிப்பா 240 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அவங்க வந்து கண்டிப்பா வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தள்ளி போட மாட்டாங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா வந்து அந்த 240 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்டை கொண்டு வந்துருவாங்க. இந்த ஒன் பிளஸ்ல கேமராக்காண்டி வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் கூட வந்து கேமராக்காண்டி வந்து ஃபோன் வாங்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த டைம் ஃபிளாக்ஷிப்ல வந்து அதை சொதப்பிட்டு ரெஃபரன்ஸ் ரேட் வந்து 165 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்து அதை தான் ஹைலைட் பண்ணி ஃபோனே சேல்ஸ் பண்ணாங்க. சரி, நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷம் ஃபிளாக்ஷிப்ல வந்து கேமரால ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இப்பவுமே வந்து அவங்க வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு 240 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்ல வந்து ஒரு ஃபோன் வரப்போகுதுன்ட்டு. அப்படின்னா அடுத்த வருஷம் கூட வந்து அவங்க கேமரால ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண போறது இல்லை. ரெஃபரன்ஸ் ரேட் 240 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட்னு சொல்லிட்டு தான் OnePlus 16 வந்து லான்ச் பண்ணுவாங்க. அது ஒன் இயருக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சு போச்சு இதுதான் வந்து அவங்க லான்ச் பண்ண போறாங்கன்ட்டு. அதனால OnePlus-ஓட லவ்வர்ஸ், OnePlus-ஓட கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பாவம். ஏன்னா வந்து OnePlus-ஏ யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபிளாக்ஷிப் வந்து கண்டினியூவா வந்து அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஆனால் அவங்க ரெஃபரன்ஸ் ரேட்டை வந்து அதிகமாக பண்ணி கொடுத்துட்டு கஸ்டமர்கிட்ட வந்து ஃபோன் ரேட்டை வந்து அதிகமாக விற்கிறதுக்கு அந்த காசை கேமரால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கேமரா பெட்டராக கொடுத்து ஃபோனை சேல்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும்னு என்னோட சஜஷன். இப்போ நீங்கள் ரெஃபரன்ஸ் ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஃபோன் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரெஃபரன்ஸ் ரேட் நீங்கள் வந்து அதிகமாக வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா பேட்டரி ரொம்ப ட்ராப் ஆகும். அவன் என்னதான் வந்து 7000 8000 மில்லியன் பேர் பேட்டரி கொடுத்தாலும் உங்களுக்கு பேட்டரி ட்ராப் ஆகிட்டே இருக்கும். என்னடா புது ஃபோன் வாங்கி ஒரு வாரம் கூட ஆகலை, பேட்டரி இவ்வளோ ட்ராப் ஆகுதுன்னு பார்க்கும்போது நீங்கள் ரெஃபரன்ஸ் ரேட்டை வந்து டிஃபால்ட்டாக வச்சுருப்பீங்க. இப்போ உங்கள் ஃபோனில் கூட 60 ஹெர்ட்ஸ் 19 ஹெர்ட்ஸ் 120 ஹெர்ட்ஸ் இருக்கும். இதுதான் பேசிக்காக இருக்கிற ரெஃபரன்ஸ் ரேட்டு. நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஸ்டாண்டர்டில் வந்து மாற்றிக்கோங்க. ஸ்டாண்டர்டில் மாற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து கேமிங் விளையாடும் போது ஃபுல் ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கும். நீங்கள் வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ரெஃபரன்ஸ் ரேட்டு ஓரளவு கம்மியாயிரும். ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகவும் பிடிக்கும். அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வைக்கும்போது பேட்டரி வந்து அவ்வளோ ஈஸியாக ட்ராப் ஆகாது. நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ரெஃபரன்ஸ் ரேட்டை வந்து 120 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் வச்சு யூஸ் பண்ணும்போது பேட்டரி வந்து ட்ராப் ஆகும். சரிங்களா? இது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவில் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து செட்டிங்ஸில் போயிட்டு ரெஃபரன்ஸ் ரேட் வந்து அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டில் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். பேட்டரி ட்ராப் ஆகுது கொஞ்சம் கம்மியாகும். கண்டிப்பாக இதை செக் பண்ணி பாருங்கள்.